எப்போதும் Supreme Furniture. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் சிஎஸ்சி ஏஐஎன்எம்எல் ஏஐஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ. இந்த வெயிட் நம்ம குறைக்கிறப்ப நீங்க என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணீங்க, எப்படிலாம் அதை கடைபிடிச்சீங்க? நான் என்ன சொல்கிறது நிக்கிதா, ஐம் அ ஃபுட்டி. நான் சொன்ன மாதிரி என்னோட லவ் லாங்குவேஜே ஃபுட் அண்ட் டான்ஸ் தான். நான் சந்தோஷமாக இருந்தாலும் நல்லா சாப்பிடுவேன். ஸோ ஒரு ஃபுட்டி வந்து ஒரு ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, ஓ மை காட், இட்ஸ் அ வெரி டஃப் ஜாப் இன் த வேர்ல்டு. ஸோ நான் வாட் இஸ் யுவர் டயட் பிளானாக இருக்கிறது? என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிறீங்க? ஐ வில் கோ ஃபார் மூங் தால் தோசை இன்ஸ்டெட் ஆஃப் நார்மல் ரைஸ் தோசை. எனக்காக என் ஃபேமிலியே டயட்டில் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஒல்லியாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் நம்ம என்ன எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் எப்படினாலும் ஏதோ ஒன்று சொல்லியே ஆவாங்க. இருந்து பாருங்க, அப்போ தானே சில விஷயங்கள் தெரியுங்கிறது. என் பொண்ணு பிறந்து கொஞ்ச நாள் அவளை தூக்கிட்டு என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. 100 மீட்டர்ஸ் கூட என்னால் நடக்க முடியாது. உடனே அவளை கீழே இறக்கி விட்டுருவேன். பிகாஸ் என் வெயிட்டே எனக்கு உடம்பு தாங்கலை. ஆனால் நான் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஐ ஹிட் 149. நான் இந்த சோஷியல் மீடியான்னு வரத்துக்கு முன்னாடியே when I'm doing my college ஸ்கூல்ஸ் அப்போவே ஐ ஸ்டார்டட் ஃபேஸிங் திஸ். ஏன்னா அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த சைஸ்க்குலாம் நான் இருந்ததில்லை. ஐ வாஸ் எக்ஸஸ் தான். அதுவும் இல்லாமல் நம்மளை ப்ரீஜட்ஜ் பண்ணிடுவாங்க, போனேன்னு இங்கே சைஸ் கிடையாது அப்படின்னு. நம்ம பொண்ணுக்கு வாங்கியிருக்க போயிருப்போம், இல்லை அக்காவுக்கு வாங்க போயிருப்போம், இல்லை அம்மாவுக்கு வாங்க போயிருப்போம், இல்லை நம்மளுக்கே சாரீ கூட வாங்க போயிருக்கலாம். ஆனால் உங்கள் சைஸ்க்கு இங்கே ட்ரெஸ் இல்லை மேம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாலே எனக்கு கடுப்பாயிடும். ஸோ அப்போது நான் நினச்சேன், நம்ம ஏன் ஒரு பிராண்டு ஓப்பன் பண்ணக்கூடாது? அதோட கான்செப்டே பியாண்ட் த சைஸ் அதுதான். ஸோ 15 XL வரைக்கும் என்னால் இப்போ பண்ணி கொடுக்க முடியும். 3rd இயர் அந்த எண்டில் இருக்கும்போது ஒருத்தர் அப்படி தான், ஏதோ எந்த கடையில் நீ அரிசி வாங்குறேன்னு ஏதோ ஒரு காரிடாரில் காலேஜ் நடந்து போகும்போது கேட்டேன். எனக்கு கடுப்பாயிடுச்சு. உங்கள் அப்பா கடையில் தான் வாங்குறேன், நீ வாங்கி சாப்பிடு, நல்லா இருக்குன்னு ஒரு தான் எடுத்து பேசினேன். அடுத்த நாளே அந்த பையன் அங்கே நிற்கவே இல்லை. எப்போதுமே ஒரு வர கமெண்ட்டு எலிஃபண்ட்டு, நம்மள ஒரு கேவலப்படுத்தணும்னா, இல்லைன்னா ஒரு ட்ரம்மோட பண்ணுறது, இல்லை இது பாரு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா, இது இடிஞ்சு விழுந்துற போது, பூகம்பம் வந்துற போது. இதை தவிர என்ன பண்ண முடியும்? மிஞ்சு போனால் யாராவது சாப்பிட்டா கூட உடனே சாப்பிடணும்னு தோணும். டெம்டேஷன் ஜாஸ்தி இருக்கும். அந்த ஹோட்டலில் கிராஸ் பண்ணால் போதும், இங்கே அது நல்லா இருக்குமே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். அதனால நல்லா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா நிக்கிதா? இட் இஸ் பீங் 2 years ஆகிடுச்சு. நல்லா தட்டில் நல்லா சாப்பாடு போட்டு என்னோட லெவல் சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்று நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. குண்டா இருக்கிறத ப்ரொமோட் பண்ணல நான் இங்கே. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, சாப்பிட்றதுனால மட்டும் குண்டா இல்லை. சில பேருக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு வந்து இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம், இயர்ஸ் டு ரெடியூஸ் தேர் வெயிட். ஷார்ட்கட்டில் போனால் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு சீக்கிரம் பண்ணிடலாம். பட் ஹெல்த்தி வேலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இட் வில் டேக் டைம் தான். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து we have a very special person filled with love. அழகாக நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் மீட் பண்ண சான்ஸே கிடைச்சது. we have ஸ்னாஜி தமிழச்சி with us, allies திவ்யா விக்ரம் with us. வணக்கம் மேம். ஹாய் நிகிதா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீ இப்போ மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்க ஒரு ஹாய் சொல்லுன்னு நினச்சேன். நீ வணக்கம் நிகிதா. இட்ஸ் பீன் ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஒரு டேட் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு டேட், அது மிஸ் மேட்ச் ஆகிடும். அப்பா எவ்வளோ 6 monthsக்கு அப்புறம் ஃபைனலி வி மெட். நம்மளே வந்து ராசி சரியில்லைன்னு சொல்லிட்டு தள்ளி போடுற நிலைமைக்கு நம்ம வச்சுருந்தோம் இந்த மீட்டை. பட் ஃபைனலி உங்களை மீட் பண்ணுறதுல உங்கள் கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க போகிறது யோசிக்கிறப்போ ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஆஸ்க். ஓகே. ஏன்னா வந்து லைக் நம்ம தான் சொசைட்டி கூட ஜெல்லாகி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே அப்படி என்ன தெரிஞ்சிருக்கு, நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். லைக் சின்ன வயசாக இருக்கட்டும், அவங்களோட இந்த புல்லீஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் சொசைட்டின்னு வரப்போ நம்ம அங்கே கிரிட்டிசிசம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணும். நம்ம பார்க்குறப்போ நம்ம அழகாக ஒரு விஷயம், நீங்கள் டான்ஸ் பண்ணுறப்பெல்லாம் அவ்வளோ நம்ம பார்க்குறப்போ அவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம்ல. ஆனால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பாக கிளம்பி வந்துடுவாங்க. எவ்வளோ பேர் நல்லா அழகாக அதை செரிஷ் பண்ணாலும் ஒரு பக்கம் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ அதை பற்றி பேசுகிறக்கோ நமக்கு இது தேவையாங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பேச வருவாங்கல்ல. அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறது, அதை தாண்டி தான் நிறைய விஷயம் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் நடிக்கிறதா இருக்கட்டும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இதை தாண்டி வரப்போ இந்த கிரிட்டிசிசம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? எல்லாருக்கும் கிரிட்டிசிசம் வந்து நான் வந்து அப்படி தொடச்சுட்டு போயிட்டேன், எனக்கு அது உண்மையை ஹர்ட் பண்ணல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டார்டிங் ஆஃப் மை நான் இந்த சோஷியல் மீடியான்னு வரத்துக்கு முன்னாடியே when I'm doing my college ஸ்கூல்ஸ் அப்போவே ஐ ஸ்டார்டட் ஃபேஸிங் திஸ். ஏன்னா அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த சைஸ்க்குலாம் நான் இருந்ததில்லை. ஐ வாஸ் எக்ஸஸ் தான்.
அப்போ என்ன ஆகும்னா அந்த புல்லிங் வந்து அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போல்லாம் எனக்கு வந்து இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ கிடையாது. நானும் வீட்டில் வந்து அழுவேன், இப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யாரும் வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, பாரு உனக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்னா பண்ணிக்கோ, உனக்கு உடம்பு குறைக்கணும்னு தோணுச்சுன்னா குறை, மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிலாம் குறைக்காத. ஏன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலுமே இட் ஷுட் நாட் கம் ஃப்ரம் அதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம எப்போ செல்ஃபாக ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போ பண்ணணும் அதை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே ஃபைன், நம்மளுக்கு எப்போ தோணுதோ பண்ணுவோம். அப்போ எனக்கு அந்த ஒரு பக்கம், இப்போ நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும், நம்ம இந்த ஜிம்முக்கெலாம் போகிற டைப் அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. ஏன் நான் வந்து ஆனுவல் பேக்கேஜ்லாம் போட்டு ஜிம்முக்கெலாம் சேர்த்துலாம் வீட்டில் விட்டுருக்காங்க. பட் ஆனால் அதை என்னால் கோப்பப் பண்ணி ஒரு மாதம் கூட நான் ஒழுங்காக போனது கிடையாது, டு பி ஹானஸ்ட். ஏன்னா ஐம் நாட் அ ஜிம் பர்சன். ஆனால் என்னை டான்ஸ் பண்ண சொல்லுங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஆடிட்டு இருப்பேன். ஐ வில் பர்ன் எனர்ஜி இன் தட் வே. ஆனால் எனக்கு அந்த ஜிம்மை பார்த்தாலே அப்படி அழுக வரும், ஏன்னே தெரியாது. அது அந்த ஆப்ஸ் டேலெலாம் நான் போகவே மாட்டேன், அந்த மாதிரி டைப் தான். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த காலேஜ் அந்த மாதிரி ஒரு 3rd இயர் 4th இயர் படிக்கும் போது தான் ஒரு ரியலைசேஷன் வந்தது. திவ்யா, நீ ஒல்லியா இருந்தாலும் இந்த உலகம் வேற மாதிரி கேலி பண்ணும், நீ குண்டா இருந்தா இந்த குண்டை வச்சு கேலி பண்ணும், நாளைக்கு நீ கருப்பா இருந்தா கருப்பா இருக்குன்னு கேலி பண்ணும், குட்டையா இருந்தா குட்டையா இருக்குன்னு கேலி பண்ணும். ஸோ ஏதோ ஒரு விதத்துல உன்னை புள்ளி பண்ணிட்டே தான் இருக்கும். அது எதனாலனா நம்ம சொசைட்டியே அப்படிதான். இந்த 4 பேர் 4 விதமா பேசுறது நம்ம காதை கொடுத்து கேட்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு ஒலி அப்பதான் அடிச்சிச்சு. அப்போ என்ன பண்ணேன், 3rd இயர் அந்த எண்டில் இருக்கும்போது ஒருத்தர் அப்படிதான் ஏதோ எந்த கடையில் நீ அரிசி வாங்குறேன்னு ஏதோ ஒரு காரிடாரில் காலேஜ் நடந்து போகும்போது கேட்டேன். எனக்கு கடுப்பாயிடுச்சு. உங்கள் அப்பா கடையில் தான் வாங்குறேன், நீ வாங்கி சாப்பிடு நல்லா இருக்குன்னு ஒரு இதை எடுத்து பேசினேன். அடுத்த நாளே அந்த பையன் அங்கே நிற்கவே இல்லை. ஓகே, நம்ம அதை அக்செப்ட் பண்ண தான் இவங்க நம்மளை இது பண்ணிட்டே இருக்காங்க. ஒன்றும் அதை கண்டுக்காமல் போயிடணும், இல்லையா எதிர்த்து பேசணும். நான் என்னென்ன பண்ணேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நிக்கிதா. எப்படின்னா, டான்ஸுன்றது என்னோட உயிர். நான் சந்தோஷம் எப்படி ஒரு உங்களுக்கு லவ் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டால் சில பேர் ஃபுட்டுன்னு வாங்கல்ல, எனக்கு அது மாதிரி ஃபுட் அண்ட் டான்ஸ் இஸ் த லவ் லாங்குவேஜ். ஏன்னா நான் சோகமாக இருந்தாலும் ஐ வில் டான்ஸ், ஹாப்பியாக இருந்தாலும் ஐ வில் டான்ஸ். நான் வாழ்க்கையில் ஒன்று உருப்படியாக வந்ததுன்னா அது டான்ஸ். அப்படி தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் அப்பார்ட் ஃப்ரம் அகடமிக்ஸ் அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று நான் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். இது டான்ஸ் நான் காலேஜ் படிக்கும்போதும் சரி, ஏதாவது ஒரு காம்படிஷனில் கலந்துட்டுக்கிறது, ஜெயிக்கிறேனோ இல்லையோ பார்ட்டிசிபேஷன் இஸ் பெட்டர் தேன் வின்னிங்கிற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் பீப்புள் வந்து என் டான்ஸர் இவ்வளோ லவ் பண்ணுவாங்க அப்படிலாம் எனக்கு தெரியாது. நான் ப்ராப்பராக வந்து பரதநாட்டியம் கிளாஸ்லாம் படித்து அரங்கேற்றம்லாம் பண்ணி அப்படி தான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஐ கம்ப்ளீட்டட் மை டான்ஸ். ஸோ அதுலேருந்து என் லைஃப்பில் டான்ஸ் இல்லாத ஒரு நாட்களே கிடையாது, அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த புல்லிங் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு வெறியாக வந்து அந்த ஃபஸ்ட் டைம் அந்த கிளாப்ஸ்லாம் கேட்கும்போது, இது மாதிரி ஏன் நம்ம பண்ணக்கூடாது, நம்மளை கேலி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பதிலடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து அப்படியே வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நான் எப்படி இருக்கேன்னா, என்ன மாதிரி இன்ஃபீரியர் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த லவ் அண்ட் பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும்னு இப்போ அதை வந்து வேறு மாதிரி ஒரு இன்ஃப்ளூவன்சிங்காக பண்ணிகிட்ருக்கேன். அது ஒன்று தான் அந்த சேஞ்சஸ். மற்றபடி என்னோடய புல்லிங்கில் நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு நானும் இந்த மாதிரி டிமிடாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எதிர்த்து பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவங்கள நெக்லெக்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் என்னோடய லைஃப்பில் அந்த புல்லிங் இருந்தது. ஆஸ் யூ செட் யூ ஆர் அ ஹெல்த்தி இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவேன். எல்லாருமே ஒரு பக்கம் ஏதோ ஒரு ஓட்டத்தில் போயிட்டு இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஆனால் நம்ம வந்து இன்னொருத்தவங்களை பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிறோங்கிறது பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம ஒல்லியாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் நம்ம என்ன எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் எப்படினாலும் ஏதோ ஒன்று சொல்லியே ஆவாங்க. அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த சொசைட்டியோட கண்ணோட்டம் ஏன் இப்படி இருக்குன்னா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். இப்போ ஒரு மிஷினில் ஏன் இந்த ஃபால்ட் இருக்குன்னா, அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஏன்னா அவங்க அந்த சூழ்நிலையில் வரலை, அப்படி ஓப்பன் மைண்டடாக இல்லை. இப்போ நம்ம ஏன் அவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இருக்கோம்னா, நம்ம அம்மா அப்பா வந்து அப்படி வளர்த்துருக்காங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பொண்ணுனா 36, 24, 36 தான் பொண்ணு. அதே மாதிரி குண்டாக இருந்தால் சாப்பிட்றதுனால மட்டும்தான் குண்டாக இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளோட நாட்டில் வந்து, அதாவது படிக்காதவங்க கூட புரிஞ்சுப்பாங்க, ஆனால் படித்த முட்டாள்கள்னு சில பேர் இருக்காங்க பாரு. பாதி தெரிஞ்சு பாதி புரியாமல், அது என்னன்னு புரியாமல் எப்போதுமே ஒரு வர கமெண்ட்டு எலிஃபண்ட்டு, நம்மள ஒரு கேவலப்படுத்தணும்னா, இல்லைன்னா ஒரு ட்ரம்மோட பண்ணுறது, இல்லை இது பாரு இன்ஷூர் பண்ணியிருக்காங்களா, இது இடிஞ்சு விழுந்துற போது, பூகம்பம் வந்துற போது. இதை தவிர என்ன பண்ண முடியும் மிஞ்சி போனால்? இல்லை உனக்கு தேவையா, உடம்பு குறைச்சிட்டு இருந்தாடு, இந்த ட்ரெஸ் இந்த குண்டுக்கு உனக்கு தேவையா, இதை தவிர என்ன சொல்லிட முடியும்? இதை தவிர அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியாது. நீ நினச்சி பாரு, ஒருத்தங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று அவங்க வந்து
எந்த வேலையும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. நம்ம ரொம்ப ஆக்குப்பைடாக இருக்கோம். அந்த விஷயத்தில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். 2வது இதை மட்டும் போய் மைண்டில் கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்மளுக்கு கஷ்டம்னு வரும்போது இந்த 4 பேர் நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு சோத்துக்கு நம்ம வேலை பார்த்து தான் ஆகணும். இப்போ இன்ஃப்ளூவன்சிங்கிறது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி இட்ஸ் மை ப்ரொஃபஷன் ஆல்சோ நவ். இப்போ ஒரு பிராண்ட் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், ஒரு ஷாப் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஈவன் என்னோட ஓன் பிஸ்னஸ் கூட திஸ் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டு செல் மை ப்ராடக்ட். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இது என்னோட ஜாப் அந்த மாதிரி இது மாறிடுச்சு. ஸோ இப்போ அதையும் தாண்டி என்னோட பிஸ்னஸ்க்கு செல் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் தான் இதை பார்க்குறேன். ஸோ எப்படி ஒருத்தவங்களுக்கு 9 to 5 ஜாபோ அது மாதிரி எனக்கு இன்ஃப்ளூயன்சிங் ஒரு ஜாப் தான். நான் ஏன் இப்படி டான்ஸ் பண்ணுறேன்னா தட்ஸ் மை ஜாப். நான் அது வந்து என்னோட ஆசையும் தாண்டி இப்போ தட்ஸ் த வே ஆஃப் ஏர்னிங்னு ஆயிடுச்சு. ஸோ உடனே கேட்பாங்க, அப்போ நீங்கள் ஆடினா காசா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் எஸ், உங்களுக்கு தெரியும் யூடியூப்னா ஷார்ட்ஸ் மூலமாக நம்மளுக்கு பேமெண்ட்ஸ் வரும். அதே மாதிரி பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணாலும் பேமெண்ட்ஸ் வரும். இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாங் வந்து ப்ரொமோட் பண்ணணுன்னு ஏதாவது வந்தால் கூட நம்ம வி ஆர் டூயிங் தட். ஸோ அப்படி வரும். இது வந்து இயற்கையாக எல்லாருக்கும் இருக்கிற டேலண்ட் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணுற விதம் தான். அதை தான் நான் பண்ணுறேன். அது சில பேருக்கு எரிச்சல் வந்துச்சுன்னா, நாளைக்கு என் கஷ்டம்னு ஒன்று வந்ததுன்னா எனக்கு இஎம்ஐ கட்டணும்னா அவங்க வந்து கட்ட போகிறதில்ல. நாளைக்கு எனக்கு பணம் தேவைன்னா அவங்க வந்து கட்ட போகிறதில்ல. ஸோ அவங்க பேசுகிறவங்க பேசிட்டே இருக்கட்டும். நான் எப்போ வந்து அவங்களை இக்னோர் பண்ண ஆரம்பித்தேனோ ஐ எம் க்ரோயிங், பட் தே ஆர் ஸ்டில் இன் த ஸ்டேஜ் ஆஃப் கமெண்டிங் தான். அவங்க லைஃப் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். நம்ம க்ரோ பண்ணிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம பேசியிருப்போம், நிறைய இன்ஃப்ளூயன்சஸோடது பார்த்துருப்போம். அவங்களாம் வந்துட்டு இந்த ரெவென்யூ அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு ஓப்பனாகவே சொல்ல மாட்டாங்க. மோர் ஓவர் வந்துட்டு அது அப்படிலாம் இல்லடா அப்படின்றவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இவ்வளோ நீங்க வந்து எனக்கு ஐ ஃபைண்ட் இட் லைக் இட்ஸ் ஓப்பன், லைக் எல்லாருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லார் கையிலயும் கூகுள் இருக்கு. எல்லாரும் ஏன் யூடியூப் வராங்க யோசிச்சு பாருங்க. அந்த கோவிட்க்கு அப்புறம் ஈவன் கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றவங்க கூட சைடுல ஒரு சேனல் வச்சிருக்காங்க. எதனால அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது மெயின் இன்கமா இருக்கு. இந்த கார்ப்பரேட் தான் லைஃப் தான் வந்து சைடு இன்கமா போகுது. சைடு இன்கமா போகுது. எதனாலனா இன்கம்னால தான். யாரும் சும்மா ஒரு பிளாட்ஃபார்முக்கு வர மாட்டாங்க. யாரும் சும்மா டெய்லியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாட்டாங்க. இன்ஃப்ளூயன்சிங்னாலுமே டெய்லியுமா வீடியோ போடுவோம், டெய்லியுமா என்டர்டெயின்மெண்ட் இட்ஸ் 50%னா 50% இஸ் ஏர்னிங் தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன் அது. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஏன் வந்து இப்படி பண்ணுறா அப்படின்னு தெரியலனா இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம். இதில் ஒழிச்சு மறைச்சு என்ன பண்ண போகிறேன்? இட்ஸ் மை ஒர்க். ஆமாம், நான் இப்போ ஜாபுக்கு போகிறேன், நான் ஏர்ன் பண்ணுறேன், நீ சொல்கிற மாதிரி நானும் ஆமாம் ஜாப் பண்ணுறேன், நான் ஏர்ன் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்க சொன்ன விஷயங்கள் தான். இன்ஃப்ளூயன்சிங் இஸ் ஒரு ஜாப் மாதிரி. இப்போ வந்து நிறைய ப்ரொஃபஷன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்துட்டோம்னா அதுல கண்டிப்பா வந்து வீட்டுக்கு வீடு ஒரு இன்ஃப்ளூயன்சர் கண்டிப்பா. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் எடுத்துக்கோங்களேன். இப்பெல்லாம் தெருவுக்கு எத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அகாடமி ஓபன் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு பக்கம் ஒரு வீடியோஸ், யாராவது ஒருத்தங்க நல்லா இல்ல பூன் ஆயிட்டாங்கன்னா எல்லாருமே அப்படியே அந்த அந்த துறைக்கே வந்தது. இப்போ வந்து பொட்டிக், இப்போ எல்லாதான் பொட்டிக் சாரீஸ் இந்த மாதிரி அது மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு. as a profession இப்போ ரைட் நவ it has become a profession. ஆமா, இப்போ இன்ஃப்ளூயன்சிங் அப்படிதான் காம்படிஷன். நான்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணும்போது ஹார்ட்லி எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ் சைஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸே ரொம்ப ஒருத்தர் 2 பேர் தான். நான் இருந்திருப்பேன், இன்னொருத்தங்க இருந்திருப்பாங்க, அப்படிதான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா தேர் மெனி ப்ளஸ் சைஸ் டான்சர்ஸ் நீங்க பார்க்கலாம் அதில். ஐ திங்க் நீங்க சில விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப தான் அது மத்தவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் புல் பண்ற விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்க பண்ணப்போ அது ஆக்சுவலா ரொம்ப ப்ரௌடான விஷயம். அண்ட் ஐ திங்க் யூ கேன் செரிஷ் யுவர் செல்ஃப். லைக் நான் பண்ணி கண்டிப்பா. எனக்கு நிறைய பர்சனல் மெசேஜஸ் வரும்போது கூட நான் ரொம்ப நாள் ஆச்சு டான்ஸ் நிறுத்தி, பட் உங்களை பார்த்தோன்னா ஆடணும்னு தோணுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு டான்ஸ் ஆடுறதே பிடிக்காது, நான் நிறுத்தியிருந்தேன். பட் இப்போ அவருக்கு புரிய வச்சு இப்போ நான் திருப்பியும் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் ரீல் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கலாம் அனுப்புவாங்க. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போது ஒருத்தங்களுக்காக நம்ம பிடிச்ச விஷயத்த வந்து செய்யக்கூடாதுன்னு கிடையாது. அது ஹஸ்பண்டாகவே இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், மாமனார் மாமியாராக இருக்கட்டும். எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ரைட்ஸ் டு லிவ். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க அதை பண்ணலாம், தப்பு கிடையாது. அது வந்து இப்போ இருக்கிற நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷன் சொல்கிறேன். ரொம்ப இந்த அஃபெக்ட் ஆகுறது இந்த 80s and 90s தான் மெயினாக. இப்போ இருக்கிறவங்களாம் ஓரளவுக்கு ஓப்பன் மைண்டடாக தான் இருக்காங்க. ஸோ இது இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் போக போக இதெல்லாம் மாறிடும். ஸோ ஆஸ் யூ செட், இங்கே வந்து இன்க்ளூசிவிட்டிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. நம்ம பிடிச்சதை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம ப்ளஸ் சைஸாகவே இருந்துட்டாலும் சரி, ரொம்ப மைனஸ் சைஸாகவே இருந்துட்டாலும், எக்ஸஸில் பிலோ எக்ஸஸ் போயிட்டாலும் சரி, நமக்கு கிடைக்காத விஷயம் இந்த ஆடைகள் தான். க்ளோதிங் வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு இதுக்கு மேலே கிடைக்காது. எனக்குமே வந்து எக்ஸஸ் தான் வேணும்னா அதுதான் கிடைக்காது சில இடங்களில். சில ட்ரெஸ் வந்து நீங்கள் சைல்ட் செக்ஷனில் போய் எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு பக்கம் விட்டுருவாங்க. இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் வந்துட்டு டெய்லர் ஃபிட் தான் போடணும், நீங்கள் போய் டெய்லர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தையே வந்துட்டு பியாண்ட் சைஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலாக எனக்கு வந்து
as you said நான் வந்து சின்ன ஒரு ஸ்கூல் படிக்கும்போதே நீ எப்படி வந்து நீங்கள் கிட்ஸில் போய் எடுப்பீங்களோ நான் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க கேட்டகரியில் போய் தான் எடுத்துகிட்டு இருப்பேன் பிகாஸ் ஐ நீட் XXL XXL அப்போவே ஸ்கூல் படிக்கும்போதே அப்போது காலேஜ்னு வரும்போது அவ்வளோதான் அதை தாண்டியாச்சு இப்போ 4XL 5XL வேணும் அதில் அப்போல்லாம் சுத்தமாக கிடைக்காது டெய்லர் மேட் தான் நம்ம போகணும் பட் இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நிறைய கடையில் they are extending up to 6XL 7XL ஈவன் இன் நார்மல் ஷாப்ஸில் கூட பட் ஆனால் என்னென்னா அப்போயே உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன்ஸ் கன்ஸ்ட்ரெயின் இருக்கும் ஒரு லிமிட்டட் பேட்டர்ன்ஸ் தான் வச்சுருப்பாங்க ப்ளஸ் சைஸ்னால் இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 3XLக்கு மேலே உங்களால் நல்ல ட்ரெஸ்ஸஸ் சில இடத்துல தான் பார்க்க முடியும் கிடைக்கவே கிடைக்காது ஸோ நான் பார்த்தேன் ஏன் அதுவும் இல்லாமல் நம்மளை ப்ரீஜட்ஜ் பண்ணிடுவாங்க போனேன்னு எங்கள் சைஸ் கிடையாது அப்படின்னு நம்ம பொண்ணுக்கு வாங்கியிருக்க போயிருப்போம் இல்லை அக்காவுக்கு வாங்க போயிருப்போம் இல்லை அம்மாவுக்கு வாங்க போயிருப்போம் இல்லை நம்மளுக்கே சாரீ கூட வாங்க போயிருக்கலாம் ஆனால் உங்கள் சைஸ்க்கு இங்கே ட்ரெஸ் இல்லை மேம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொன்னாலே எனக்கு கடுப்பாயிடும் நான் முதல்ல என்ன வாங்க வந்திருக்கேன்னு கேளுங்கடா அதுக்கப்புறம் விக்ரமுக்கு வேஷ்டி வாங்குறதுக்காக போயிருந்தேன் அப்போ பார்த்தா சாரி மேம் உங்கள் சைஸ் இங்கே இல்லை மேம் நான் எனக்கே முதல்ல வாங்க வரல அப்படின்னு ஸோ இது மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படியே இல்லைனாலும் அந்த ட்ரையல் ரூமில் நம்மளுக்கு இருக்கிறதுல லாஸ்ட் சைஸ் கொடுப்பாங்களா அது ட்ரையல் ரூமில் அது ஃபிட் ஆகலைன்னு நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் பாருங்களா ஐயோ அது மாதிரி ஒரு வருத்தம் இல்லை அதுவும் அந்த பண்டிகை சமயத்துலலாம் நிறையா கடை ஏறி இறங்கியிருப்போம் இல்லை ஸோ அப்போது நான் நினச்சேன் நம்ம ஏன் ஒரு பிராண்டு ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த சைஸ் பியாண்டுன்றது கேரி பண்ணுறேன் நான் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பியாண்ட் சைஸ்னு சொல்லிட்டேனோ எனிதிங் இஸ் ஃபைன் சைஸ் பியாண்ட் ஆர் பியாண்ட் சைஸ் அதோட கான்செப்டே பியாண்ட் த சைஸ் அதுதான் ஸோ 15XL வரைக்கும் என்னால் இப்போ பண்ணி கொடுக்க முடியும் உடனே இதுக்கு இந்த வீடியோ கீழே கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க ஆமாம் இது அப்போ குறைக்கிற ஐடியாவே இல்லை போல் எல்லாரையும் இது மாதிரி குண்டாக இருக்கிறதே ஹெல்த்தின்னு சொல்லுதுன்னு ஒன்று நல்லா சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க குண்டாக இருக்கிறத ப்ரொமோட் பண்ணல நான் இங்கே ஆனால் என்ன சொல்ல வரேன்னா சாப்பிட்றதுனால மட்டும் குண்டால சில பேருக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் சில பேருக்கு வந்து இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் இயர்ஸ் டு ரெடியூஸ் தேர் வெயிட் ஷார்ட்கட்டில் போனால் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு சீக்கிரம் பண்ணிடலாம் பட் ஹெல்த்தி வேலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இட் வில் டேக் டைம் தான் அவங்க எவ்வளோ ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதனால நல்லா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா நிக்கிதா இட் இஸ் பீங் 2 years ஆகிடுச்சு நான்லாம் தட்டில் நல்லா சாப்பாடு போட்டு என்னோட லெவல் சாப்பாடெலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் பண்ணியிருக்கோம் நல்லா இப்போல்லாம் நான் பிளான்ட் பேஸ் சுகர் தான் எடுத்திருக்கேன் அதுவும் அந்த இது இருக்கும்ல 0 calorie சுகர்ஸ் தான் ஸோ அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல காஃபி டீ நல்ல சுகர் போட்டு குடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம ஏற்கனவே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்போம் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க வெயிட் போடுறது வந்து நிறைய இருக்கலாம் ப்ரெக்னென்ட் சமயத்தில் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கலாம் இல்லை சின்ன வயசில் ஏதோ ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம் இல்லை நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இட் வில் புட் ஆன் வெயிட் ஏன்னா பாடி மெட்டபாலிசமே சேஞ்ச் ஆகிடும் நான் 4 years பிஃபோர் மேரேஜ் நைட் ஷிஃப்ட்டில் தான் இருந்தேன் ஸோ என்னோட பாடி மெட்டபாலிசமே சேஞ்ச் ஆகும் நைட்டு நிறைய சாப்பிடுவேன் காலையில் தூங்கிடுவேன் பகலில் ஃபுல்லாக ஐ வில் ஸ்லீப் நைட்டு தான் நல்லா சாப்பிடுவேன் அப்போ பாடி மெட்டபாலிசம் எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னால கூட வெயிட் போடும் ஏன் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை இந்த பியர் ப்ரெஷரு எல்லாமே இட் வில் புட் ஆன் வெயிட் ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு ஒருத்தங்க வெயிட்டை குறைக்கணும்னு முயற்சி எடுக்கிறதே வந்து இட்ஸ் பிக் திங் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணி வந்தவங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியும் இப்போ பீயிங் ஃபிட் ஃபேட்லேருந்து ஃபிட்டுக்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அவங்க பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் அதுதான் என்னோட கான்செப்ட் அதுக்காக தான் நான் சைஸ் பியாண்டே ஓப்பன் பண்ணேன் பல பேருக்கு ஃபுட் இஸ் லவ் திஸ் ஃபேஷன் இஸ் லைக் அவங்களோட கம்ஃபர்ட் அவங்களோட ஒரு ஹாப்பினஸ் அது எப்படி போட்டாலுமே அது அவங்களோட இஷ்டம் நீங்க எவ்வளோ கவலையில கூட இருந்து பாருங்களேன் சும்மா ஒரு லிப்ஸ்டிக் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு புது ட்ரெஸ் அந்த வாரம் ஒரு ட்ரெஸ் வாங்கினாலே நம்மளுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் இட்ஸ் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆக்சுவலி நம்ம எவ்வளோ விஷயத்துக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் சில பேர் வந்து கேம்ஸில் செலவு பண்ணுவாங்க சில பேர் வந்து பைக்ஸில் செலவு பண்ணுவாங்க கார்ஸ் இன்டீரியரில் செலவு பண்ணுவாங்க பட் உமன் வந்து மோஸ்ட்லி செலவு பண்ணுறது 3 விஷயந்தான் ஒன்று ஃபுட்டாக இருக்கும் ஜுவல்ஸாக இருக்கும் இல்லை வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லை சில பேர் வந்து ரொம்ப எக்ஸசைஸ் ஓரியன்டாக இருந்தாங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் நிறையா பண்ணி இந்த ஜிம்லேயே இருப்பாங்க ஜிம் தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குவாங்க இவ்வளோதான் ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுல தப்பு இல்லை ஸோ நீ எங்கேயும் போக வேணாம் நானே உனக்கு ப்ளஸ் சைஸ் கொடுக்குறது எனக்கு எப்படி இருக்கும் நீ போட்டுப்பாரு ப்ளஸ் சைஸ் நானே இருக்கேன் நானே ஒரு மாடல் தான் போட்டுப்பாரு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ அந்த கான்செப்டில் தான் நான் இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் தான் ரொம்ப மினிமலாக நம்ம இந்த ஃபேஷன் ஷோஸில் கூட கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொசைட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் மாறிட்டு இருந்தாலும் நீங்கள் சொன்ன விஷயம் அந்த ஹெல்த் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க பார்த்ததுமே எப்பமா குறைக்க போகிற அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்குறதா இருக்கட்டும் அண்ட்
நம்ம வந்துட்டு ஒரு ஏஜ் தாண்டினாலும் சரி, நம்ம வந்து சைஸ் மேட்டராக இருந்தாலும் ப்ரெக்னென்சியில் வந்து கொண்டு வந்து கொஸ்டின் மார்க் மாதிரி ஒன்று வச்சுருவாங்க. கஷ்டமா உங்களுக்கு, இல்லைன்னா நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா கஷ்டமா அப்படின்றவாங்க. இருந்து பாருங்க, அப்போ தானே சில விஷயங்கள் தெரியுங்கிறது. ஸோ அந்த ப்ரெக்னென்சி டைம் நீங்கள் எப்படி அந்த கிரிட்டிசிசம்லாம் இருக்கப்போ அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து எங்கள் வீட்டில் நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப ப்ராக்டிக்கல் தான். ஆனால் எனக்கு ஒன்றே ஒரு விஷயம் என்ன எப்போ நான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல, காலேஜ் படிக்கும்போது எது தான் பேசினேன். நான் அப்போனா ஜிம்முக்கெலாம் சரியாக போக மாட்டேன். இந்த ஹெல்த் கான்ஷியஸ்லாம் எனக்கு அவ்வளோவா கிடையாது. எனக்கு எப்போ நானே உதயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், என் பொண்ணு பிறந்து கொஞ்ச நாளில் அவளை தூக்கிட்டு என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. கொஞ்சம் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு 100 மீட்டர்ஸ் கூட என்னால் நடக்க முடியாது. உடனே அவளை கீழே இறக்கி விட்டுருவேன். பிகாஸ் என் வெயிட்டே எனக்கு உடம்பு தாங்கலை. நான் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஐ ஹிட் 149. ஓகே, இன்னும் பிகாஸ் ஐ ஹேட் அ காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சி. ஐ லாஸ்ட் ஒன் ஆஃப் த பேபி. ஸோ இந்த பேபியை வந்து பார்க்கறதுக்காக நான் வந்து வேலையும் குவிட் பண்ணிவிட்டு பெட்லேயே தான் இருந்தேன். உங்களுக்கே தெரியும், ஒரு பெட்லேயே இருக்கிற வாழ்க்கை, சாப்பிட்டுட்டே தூங்கிட்டே இருந்தால் இட் வில் புட் ஆன் வெயிட். ஏற்கனவே நான் குண்டு, அதில் நல்லா வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன்றது வந்துச்சு. அப்போ தான் ஐ ஸ்டார்டட் டு டூ எக்ஸசைஸ் இன் த சென்ஸ், வீட்டில் வந்து ஜும்பா டைப் ஆஃப், காலையில் டான்ஸ் ஆடுறது, ஈவினிங் டான்ஸ் பண்ணுறது, ஃபுட் ப்ரொப்போர்ஷன் கண்ட்ரோல். அப்போ தான் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், கார்ப்ஸை கண்ட்ரோல் பண்ணி, இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷன் கண்ட்ரோலே எனக்கு எப்போன்னு சொல்லி ப்ரெக்னென்சி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்குன்னு என் ஹெல்த்துக்கு நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கூட ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் என்னோட பிஃபோர் ஆஃப்டர் போட்டிருப்பேன். தட்ஸ் மை 2.5 years ஆஃப் எஃபர்ட். ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியுது. ஆனால் அது கொண்டு வரதுக்கே so much of sacrifice I did. சுகர் ஃபுல்லாக லைக் டோட்டலாக நமக்கு வந்து பிடிச்ச விஷயம் நம்ம மாற்றுறோம்ல, பட் நம்ம வந்து அந்த வெயிட்டை நம்ம குறைக்கிறக்கோ, பிகாஸ் வி ஹேட் சோ மெனி ப்ராப்ளம்ஸ். அதுலேருந்து நம்ம சும்மா எதுவும் நம்ம இருந்துட்டு போடல, வெயிட் ஆகலை. ஆனால் அதை குறைக்கிறப்ப நீங்கள் என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணீங்க, எப்படிலாம் அதை கடைபிடிச்சிங்க? நான் என்ன சொல்கிறது, இன்னைக்கு ஐம் அ ஃபுட்டி. நான் சொன்ன மாதிரி என்னோட லவ் லாங்குவேஜே ஃபுட் அண்ட் டான்ஸ் தான். நான் சந்தோஷமாக இருந்தாலும் நல்லா சாப்பிடுவேன். ஸோ ஒரு ஃபுட்டி வந்து ஒரு ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, ஓ மை காட், இட்ஸ் அ வெரி டஃப் ஜாப் இன் த வேர்ல்டு. நம்மளால் என்ன நம்மளுக்கு வந்து யாராவது சாப்பிட்டா கூட உடனே சாப்பிடணும்னு தோணும். டெம்டேஷன் ஜாஸ்தி இருக்கும். அந்த ஹோட்டலில் கிராஸ் பண்ணால் போதும், இங்கே அது நல்லா இருக்குமே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். இந்த செந்தில் அந்த இந்த படத்தில் சொன்ன மாதிரி எந்தெந்த ஹோட்டலில் எது கிடைக்கும் ஒரு லிஸ்டே நமக்கு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஐ ஜஸ்ட் ஸ்க்வீஸ் மை செல்ஃப் ஒரு கொஞ்ச நாளைக்கு. இப்போயுமே எங்கள் அம்மா ஏதாவது டேஸ்டான ஃபுட் பண்ணாங்க, எனக்கு பிடிச்ச சட்னி பண்ணிட்டாங்கன்னா ஐ வில் லாஸ்ட் மை கண்ட்ரோல். ஓகே, நான் என்னோட லூஸ் பண்ணிவிட்டு உடனே அதை நான் சாப்பிட்ருவேன். அதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தெரியும், ஐயோ நம்ம தோசை சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆக்சுவலாக நம்ம தோசை சாப்பிடக்கூடாது. தோசை ஆக்சுவலி இந்த சென்ஸ் ஐ வில் கோ ஃபார் மூங் தால் தோசை இன்ஸ்டெட் ஆஃப் நார்மல் ரைஸ் தோசை. ஓகே, ஆனால் எங்கள் அம்மா பண்ண சட்னிக்கு அந்த தோசைக்கும் அந்த ஸ்மெல்லுக்கு அவங்க கொடுத்துருவாங்க, நானும் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டதுக்கப்புறமா நாளையிலேருந்து மூங் தால் தோசை கூட அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போயுமே வந்து என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கண்ட்ரோல் பண்ண சில விஷயங்கள் பண்ண முடியல. ஆனால் எனக்காக எங்கள் அம்மா வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் ரொம்ப சமைக்காமல் இருக்காங்க. அப்படி எனக்காக என் ஃபேமிலியே டயட்டில் இருக்குன்னு சொல்லலாம், வேணும்னா அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ நான் வாட் இஸ் யுவர் டயட் பிளானாக இருக்கிறது? என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிறீங்க? நான் வந்து என்னென்ன எடுத்துக்கிறேன்றது, என்னென்ன கட் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறேன். சுகர் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இந்த அவுட் சைட் ஃபுட்ஸ் லைக் பீஸா, பர்கர் இதெல்லாம் வாரத்துக்கு 2 சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போல்லாம் சுத்தமாக இல்லை, எப்பயாச்சும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை என்னைக்கா சீட் டே வந்ததுன்னா ஐ வில் டேஸ்ட் இட். ஓகே, அதே மாதிரி இந்த மைதா கைண்ட் ஆஃப் திங்ஸ் இல்லாமல் கோதுமை இல்லைனா ராகி கைண்ட் ஆஃப் திங்ஸ் போகிறது, இல்லை ப்ரோட்டீன் ரிச் நிறைய எடுத்துக்கிறது. சாதம் கம்மியாக காய் ஜாஸ்தி, அப்படியே ரிவர்ஸ் ப்ரொப்போர்ஷன். சாதம் நிறைய காய், கம்மி காய் பதிலாக நிறையா காய் கொஞ்சம் சாதம், இந்த மாதிரி. ஸோ முன்னாடி எப்படின்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒரே சாதம் தான், தயிர் சாதம் பதிலாக மோர் குடிச்சிக்கிறது, இல்லைனா ஒரே ஒரு வாய் தயிர் சாதம் மட்டும் அந்த பாடி கூலிங்காக சாப்பிட்டுக்கிறது, இந்த மாதிரி தான். நான் என்ன சாப்பிட்றேன்னா அப்படியே இல்லை ப்ரொப்போர்ஷன் கண்ட்ரோல். நைட் வந்து ஒரு 7 o'clock 7 or 7:30 சாப்பிட்டுட்டு காலையில் 10:30 தான் அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் விடுறேன். இப்போ அதில் எனக்கு கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் ரெடியூஸ் ஆகுதோ இல்லையோ, நம்மளுக்கு அந்த ப்ளோட்டிங்கோ இல்லை புட் ஆன் வெயிட்டோ இல்லை ஹெவியாவோ நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் நம்ம திருப்பி அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு இட் வில் கிவ் தட் பூஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கில்ட்டி ஆயிடுச்சு, என்னன்னா இப்படி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு மாதிரி எம்பரேசிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆமாம் மேம், ஆக்சுவலாக வந்து சென்சரில் வந்துட்டு அந்த பாடி ஷேமிங் எலிஃபேண்ட்டுன்னு இருக்கனால தூக்க சொல்லிட்டாங்கன்னு. இமீடியட்லி தட் மூமெண்ட் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. நான் எதுக்காக அந்த ட்ரெஸ் போடுறேன்னா, இந்த மாதிரி இதே மாதிரி ட்ரெஸ் அவங்க அரைகுறையாக போட்டு ஆடணுன்றதுக்காக போடல. நான் எதுக்கு போடுறேன்னா,
குண்டா இருந்தாலும் எந்த ட்ரெஸ்ஸும் போடலாம். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் கம்ஃபர்டபுள். நீங்கள் இன்னொருத்தவங்களுக்காக உங்களை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் 24 hours ஒரு பர்சனோடே இருப்போம். லவ் பண்ணும்போது அப்படி கிடையாது. நான் சொல்கிறது இப்போ இருக்கிற லவ் சொல்லலை, லிவிங் டுகெதர் பற்றி சொல்லலை. நான் வந்து 90s லவ் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ சில கிளைண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு புதுசாக இருக்குன்னா கூட ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் வீட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணுவேன். ஸோ அந்த ஒர்க் இருக்குது. ப்ளஸ் அந்த வீக் என்ன ப்ரொமோஷன் இருக்குது, அந்த வீடியோ எடிட்டிங் ஃபுல்லாக நான் தான் பண்ணுவேன். எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE.